இந்த சரித்திர புகழ் வாய்ந்த விழாவின் நாயகர் புதுச்சேரி மக்களின் உள்ளங்களில் பேராசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள உன்னத மனிதர், எங்கள் புதுச்சேரி மாநிலத்தின் வடிவமைப்பு சிற்பி, மாநில வளர்ச்சியின் பிதாமகர், மேதகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களே, பகலிலும் இரவிலும் விழிப்பிலும் மானுடத்தை நேசிக்கிற மாகேசனை பூசிக்கிற எங்கள் தர்ம ஆதீனத்தின் ஞானகுரு 27வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பாதம் பணிகிறேன். பால்கி ஜெயா லேப் நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் மரியாதைக்குரிய SP ஞானவேல் சார் அவர்களே, திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் மாண்புமிகு புதுச்சேரி அமைச்சராக விளங்கக்கூடிய என்னுடைய பள்ளி தோழர், கல்லூரி தோழர், இந்த இடத்துல ஒன்று நான் குறிப்பிட விரும்பணும். ஏன்னா சுருக்கமாக நான் எல்லாத்தையும் கடகன்னு முடிச்சிடுறேன். என்னென்னா, நான் அவரெல்லாம் இங்கே யாரெல்லாம் ஒன்றா படித்தோன்னா, மாண்புமிகு அமைச்சர் ராஜசேகரன் அவர்கள், உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள், இந்த காரைக்கால் நகராட்சியின் ஆணையர் மரியாதைக்குரிய சுபாஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார், துணை மாவட்ட ஆட்சியர் பாலு பக்கீர்சாமி அவர்கள், துணை மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய வேங்கடகிருஷ்ணன் அவர்கள், இங்கே கிட்டத்தட்ட அரசாங்க வேலையில் ஒரு 600 பேர் இருக்காங்கன்னா, அரசியலில் ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா, எல்லாம் ஒன்றா நாங்கள் கல்லூரி தோழர்களாக படித்த நண்பர்கள். இதற்கு முன்பு மேதகு துணைநிலை ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த பாஸ்கரன் கூட எங்கள் கல்லூரி தோழர். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களோடு இணைந்து மாணவர்கள் வளர்ச்சிக்காகவும் இந்த ஊரின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட மாண்புமிகு GNS ராஜசேகரன் அவர்களை பாராட்டி வணங்கி மகிழ்கிறேன். இத்திட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததும் பல்வேறு பணிகளுக்காக புதுச்சேரி சென்றாலும் எங்களை வாழ்த்தி சென்றிருக்கிற மாண்புமிகு புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் AMS நாஜிம் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் PRN திருமுருகன் அவர்களுக்கும் எங்கள் பணிவான நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திட்டங்கள் குறித்து அவ்வப்போது அக்கறையோடு கேட்டறிந்து சந்தர்ப்பம் வாய்க்கிற போதெல்லாம் ஊக்கமளித்த அன்பு சகோதரர் நிறவை திருப்பட்டணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் TKS மீனாட்சி சுந்தரம் M.Farm அவர்களே, தர்ம ஆதீன நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற ஆவலோடு விழா எப்போது நடக்கும் என்ற ஆர்வத்தோடு கேட்டு அன்பு ததும்ப பங்கேற்றிருக்கும் நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்களை, அரசு பணி முடிந்தது ஆன்மீக பணியில் ஈடுபட காசிக்கு வரும் தனது ஆசையை குருமகா சன்னிதானம் அவர்களை வெளியிட்ட எளியவர் இனியவர் திருமிகு புதுச்சேரி தலைமைச் செயலாளர் டாக்டர் சரத் சவுகான் அவர்களே, காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியவர், சிறந்த சேவை, அர்ப்பணிப்பு, உழைப்பால் இம்மாவட்ட மக்களின் இதயங்களின் உட்சுவர்களுக்குள் சரித்திர பதிகாய் நிலைத்திருக்கிற பேரன்புக்குரிய புதுச்சேரி மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் செயலரும் மீன்வளத்துறையின் செயலருமான சகோதரர் டாக்டர் T மணிகண்டன் அவர்களே, உங்களை வணங்கி மகிழ்கிறோம். காரைக்கால் மாவட்டத்தில் முழுமதியாக காலடி வைத்து தலை சிறந்த பணியால் இங்கு மக்களின் மனத்தில் இடம்பெற்றிருக்கும் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி அவர்களே, மாவட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்டாரி அவர்களே, காவல்துறை கண்காணிப்பாளருக்கு மதிப்புருக்கிய முருகையன் சார் அவர்களே, மர்த்தினி சார் அவர்களே, ஆய்வாளர் அன்புக்குரிய சகோதரர் பிரவீன்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தர்ம ஆதீனம் திருநள்ளாறு நலேஸ்வர அறக்கட்டளை சார்பில் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஆதீன மட வளாகத்தில் மாநிலத்தின் சரித்திர புகழ் வாய்ந்த திட்டங்கள் பூமி பூஜை, அடிக்கல் நாட்டும் விழா தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் தர்ம ஆதீனத்தின் 23வது ஞானகுரு மகா சன்னிதானம் அவர்கள் பேராட்சியுடன் திருநள்ளாறில் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வேளாண்மை, மூலிகை சாகுபடி, மூலிகை ஏற்றுமதி, பசி நீக்கும் உணவு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் திருநள்ளாறு என்றாலும் இந்த திட்டங்கள் யாவும் ஒட்டுமொத்த திருநள்ளாறு தொகுதிக்கு மட்டுமே என்பதில்லை,
காரைக்கால் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் இந்த திட்டம் பரவலாக செயல்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஆயுஷ் மருத்துவமனை திருநள்ளாறு இயங்கினாலும் அதன் கிளை சுகாதார மையங்கள் 5 தொகுதிகளும் இயங்கும் வகையில் இத்திட்டம் வரைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயுஷ் மூலிகை மருந்து சாகுபடிக்கான சுமார் 100 ஏக்கர் பரப்பிலான மூலிகை வனம் நெடுங்காடு சட்டமன்ற தொகுதியில் அமையவிருக்கிறது. அதுபோல் தர்மயாதீனம் தன்வந்தரா பால்கிஜயா LLB மூலம் நிறைவேற்றப்பட்ட இந்த மூலிகை உற்பத்தி சாலை காரைக்கால் மாவட்ட இன்னொரு பகுதியில் தொடங்க இருக்கிறது. இப்படி திட்டங்களின் கிளைகள் 5 தொகுதிகளும் அசைந்தாலும் அதன் வேர்கள் எங்கள் அடிக்கல் நாட்டப்பட்ட தர்மயாதீனத்தின் திருநள்ளாறு கட்டளை மடத்தை தான் பற்றி இருக்கும். ஏதோ திட்டங்களை அறிவித்தோம் தொடங்கினோம் என்பதை விட அதன் பயன்கள் விரைந்த மக்களை சேர வேண்டும் என்று எங்களுக்கு எமது குருமகா சன்னிதானம் அவர்கள் வலிமையான உத்தரவை தந்திருக்கிறார்கள். இந்த வளாகத்தில் தென்னிந்தியாவின் புகழப்பட்ட அறம் IAS அறக்கட்டளையோடு இணைந்து IAS பயிற்சி மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தின் IAS IPS இணைக்கான கனவு இந்த மையத்தின் மூலம் நிறைவேறும் என்பதை பகிர்வதில் எங்களுக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் நிறுவனர் தலைவராக கொண்ட தர்மயாதீனம் நலேஸ்வர அறக்கட்டளை பெருமிதம் கொள்கிறது. வேத பாடசாலை, யோகா மையம், இசைப்பள்ளி, நடனப்பள்ளி, பல்நோக்கு மருத்துவ பட்டய படிப்பு மையம் இங்கு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. கடந்த சனிப்பெயர்ச்சியின் போது எங்களை மகாகுரு சன்னிதானம் அவர்களை காரைக்கால் அனைத்து சமூகங்களின் பிரதிநிதிகள் சந்தித்தனர். அப்போது மயிலாடுதுறை தர்மயாதீனத்தின் சார்பில் நடத்தப்படுகிற டயாலிசிஸ் சென்டர் போன்று ஏழை எளிய மக்களுக்காக காரைக்காலிலும் ஒரு டயாலிசிஸ் சென்டர் துவங்குவதற்கு கோரினர். இந்த கோரிக்கைக்கு முகம் கோணாமல் சம்மதித்த எங்களின் மகாகுரு சன்னிதானம் அவர்கள் தற்போது திறப்பு விழா காணும் கட்டிடத்தில் டயாலிசிஸ் மையத்தை திறக்க உடனடியாக கட்டி முடிக்க உத்தரவு பிடித்தார்கள். கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டிடம், அதில் பொருத்துவதற்கு தயாராக டயாலிசிஸ் கருவிகள் வந்து இறங்கி இருக்கின்றன. அநேகமாக அடுத்த மாதம் இந்த டயாலிசிஸ் மையத்தை மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கும் கனவோடு நாங்கள் இருக்கிறோம். எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் தள்ளி போடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் எங்கள் மகாகுரு அவர்கள் எப்படிப்பட்ட சோதனை, சவால், எதிர்ப்பையும் சந்திக்கிற மனோ வலிமையை அவருக்கு இறைவன் தந்திருக்கிறார். இதை தமிழகத்தில் செயல்படுத்த பல தமிழக அமைச்சர்கள் மகாகுரு சன்னிதானம் அவர்களை நேரில் சந்தித்து கோரியதை நான் கண்டேன். அவ்வாறு அமுல்படுத்தி இருந்தால் குறைந்தது கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள் முதல் கட்டமாக பயனடைந்திருக்கும். இருந்தும் காரைக்காலுக்கு தான் இதற்கு இந்த திட்ட நிதியை ஒதுக்க வேண்டும், எக்ஸ்பிரஸ் வேகத்தில் திட்டம் மக்களை சேர வேண்டும் என்பதில் மகாகுரு சன்னிதானம் அவர்கள் உறுதி காட்டினார்கள். கடந்த காலங்களில் இந்த மடத்தில் நூற்றுக்கணக்கான வருடங்கள் அன்னதான திட்டங்கள் நடந்தபடிதான் இருக்கின்றன. ஆனாலும் திருநள்ளாறு வரும் பக்தர்களுக்கு உணவு பெரும் சவாலாக இருக்கிறது. கோயிலுக்கு வந்து உணவருந்துவோர் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் கடந்த ஒரே வாரத்தில் நவீன சமையல் கருவிகள் இங்கு பொருத்தப்பட்டு இலவச அன்னதானம் தொடங்கப்பட்டிருக்கிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மட்டுமின்றி சனிப்பெயர்ச்சி, பிரம்மோற்சவ விழாவுக்கு அந்த பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் பல்லாயிரம் பேர் இங்கு உணவருந்தி சென்றனர். தற்போது கூட்டு பொரியல், ரசம், வடை, பாயசம் உள்ளிட்ட சைவ உணவும் காலை சிற்றுண்டியும் பரிமாறப்படுகிறது. இப்படி எதிர்பார்ப்புகள் இன்றி நிறைவேற்றப்படும் திட்டங்களுக்கு இந்த ஊரில் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அடிக்கடி இங்கு மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் இத்திட்டங்களை நிறுத்திவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டபடி இருக்கின்றனர். இத்திட்டங்கள் அனைத்தையும் குரு மகா சன்னிதானம் அவர்கள் திருநள்ளாறை முகாமிட்டு நிறைவு செய்யவில்லை. இந்தியாவிலிருந்து லண்டன் மாநகர் சென்றார். அங்கிருந்தபடியே நூற்றுக்கணக்கான சமய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இடையிடையே இரவு 3 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப் காலில் வந்தார். நான் குருமகா சன்னிதானத்தை சந்தித்த பிறகு எங்களுக்கெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் நேரில் பார்த்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. கனவாகவே போய்விடும், பார்க்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏற்கனவே தேதி நேரம் கேட்டு அவர்களை வந்து சந்தித்தபடி இருப்பார்கள். நாங்கள் ஏதாவது செய்தி சொல்ல சென்று அவர்களை சந்திக்க முடியாது திரும்பி இருக்கிறோம். இது இங்கு பணியாற்றுகிற ஊழியர்களும் சரி, என்னை போன்றவர்களும் சரி, ஏதாவது ஒரு யோசனை சொல்வதற்கோ அல்லது அவர்கள் ஏதாவது தகவல் கேட்டிருப்பார்கள் கூறுவதற்கு செல்வோம். அங்கு பார்த்தால் அங்கு பலரும் குழுமி இருப்பார்கள், நம்மளை விட பெரியவர்கள் குழுமி இருப்பார்கள். ஆனால் இந்த திட்டம் எந்த அளவுக்கு அவரது ஆழ்மனதில் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு துடிப்பாய் இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம், அவர்கள் மலேசியாவிலிருந்து லண்டன் பயணத்தை முடித்துவிட்டு முருகன் கோயில் திருப்பணி அவர் கரங்களால் தொடங்கி நிறைவேற்றிவிட்டு அங்கிருந்து மலேசியா வந்து அங்கு உள்ள கோயில்கள் பக்தர்களை சந்தித்து விட்டு இரவு 3 மணிக்கு நம்மால் கண் விழிக்க முடியுமா? அவர்கள் தூங்குகிற நேரமே 2 மணி நேரம் தான். இரவு 3 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப் காலில் வந்து எந்த நிலைமையில் இருக்குது இந்த திட்டம், என்ன செய்திருக்கிறீர்கள், எந்த தகவல் ஒவ்வொன்றையும்
மேதகு துணைநிலை ஆளுநருக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறீர்களா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தெரிவித்தீர்களா? எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள். எதையும் வாய்மொழியாக நீங்கள் நம்பி செயல்பட வேண்டாம். அனைத்தையும் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள். அவர்கள் அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்ததை கேட்டு அவர்களை வற்புறுத்தாதீர்கள். அதில் காலதாமதம் நேரம் என்று கிட்டத்தட்ட ஒரு 20-30 மணி நேரம் வாட்ஸ்அப் காலில் பேசினார். அது நான் ஒரு மனிதனாக பிறந்த ஒரு பெரும் பாக்கியத்தை உணர்ந்தேன். எனது வயதிற்கும் அனுபவத்தும் 40 வருஷம் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறேன். 1984 நானும் நீதியரசர் GR சுவாமிநாதனும் RSS இயக்கத்தில் இருந்திருக்கிறோம், ABEPயில் இருந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஊர்களுக்கு சென்றிருக்கிறோம். அதில் கிடைக்காத ஒரு பேரானந்தம் எங்கள் குருமகா சன்னிதானம் அவர்கள் ஃப்ளைட், அதாவது விமானத்தில் ஏறுவதற்கு சற்று நேரம் முன்பு வாட்ஸ்அப் காலில் வந்து இதையெல்லாம் மக்களை கேட்டார் என்றால் இந்த காரைக்கால் மக்கள் மீதும் புதுச்சேரி மக்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டங்கள் காரைக்காலுக்கு மட்டுமல்ல, இது புதுச்சேரியிலும் இங்கு வேறு இருந்தாலும் அதன் கிளைகள் புதுச்சேரியிலும் பரவி அவர்களுக்கு பலனளிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் வேண்டாம். இந்த திட்டத்திற்காக எங்களுக்கு உதவிய அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் GNS ராஜசேகரன் அவர்கள் அடிக்கடி மடத்துக்கு வந்து எங்களை சந்தித்து திட்டங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று அக்கறை கேட்டார். தர்ம ஆதீனத்துக்கு நேராக சென்று தர்ம ஆதீனத்தை சென்று அது குறித்து கேட்டு தன்னால் எவ்வளவு உதவ முடியும் என்று அனைத்தையும் கேட்டிருந்து உதவி வருகிறார். அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவுக்காக நிகழ்ச்சிக்காக அனைத்து கோணங்களிலும் உதவிய அன்பர்கள், நண்பர்கள், அண்ணன் அம்பலவாணன், அண்ணன் அரவரசன், அண்ணன் அன்பு சகோதரர் செந்தமிழ் செல்வன் மற்றும் அன்பழகன், அண்ணன் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த அன்பழகன், அனைவருக்கும் எங்களது அன்பு சகோதரர் வர்த்தக சங்கத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் அனைவருக்கும் மற்றும் திருநள்ளாறு உள்ள வர்த்தகர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் இந்த திட்டத்தில் தந்து ஊக்குவித்த அன்புக்குரிய சகோதரர் வெற்றிவேல் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் விருத்தகிரி அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறலாம் என நினைக்கிறேன். சமீபத்தில் நான் மலையாளத்தில் ஒரு பாடலை ரசித்தேன், பார்த்தேன். அது அரை அன்னங்களின் வீடு, அரை அன்னங்களின் வீடு, மலையாளத்தில் அந்த திரைப்படம் அவார்டு வாங்கின ஒரு படம். அதில் வரிகள் வரும். மலையாளம் என்றாலும் எனக்கு, நான் மாகில் பணியாற்றியதால் எனக்கு ஓரளவு புரியும். மனசின் மணி சிமிழில், அதாவது மனதென்ற சிப்பிக்குள் பனி நீர் துள்ளி போல், மழை துள்ளி விழுந்ததை போல் என்னுள் நீ இறங்கினாய், அது முத்தாக மலர்ந்தது. எப்படி என்றால், நான் ஒரு யாராலும் தொட முடியாத, தீண்ட முடியாத, பார்க்க முடியாத ருத்திரவினையாக இருந்தேன். ஆனால் நீ என்னை தொடவில்லை, என்னை பார்வையால் தீண்டினாய். அதிலிருந்து கந்தர்வ சங்கீதம் எழுந்தது. மனசின் மணி சிமிழில் பனி நீர் துள்ளி போல், மனசின் மணி சிமிழில் பனி நீர் துள்ளி போல், வேறுதே பெய்து நீரையும் ராத்திரி மழையாய் ஓர் மகள், மனசின் மணிச்சிமிழில். அதுபோல யாராலும் தீண்டப்படாமல் தூண்டப்படாமல் இருந்தால் காரைக்கால் மண் உங்கள் பார்வை பட்டது, ஒளிர்ந்தது, வளர்ந்தது, இன்னும் வெல்லும் 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 என கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.